குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே 61 முடிஞ்சு 62 ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எல்லாரும் வந்து அழக்கூடாது சந்தோஷப்பட்டுட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. நான் டைமண்ட் டைரக்டர் அடிச்சதுக்கு நான் 65,500 ரூபாய் எனக்கு வந்தது அமௌண்ட்டு. நான் இது வரைக்கும் என் பசங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை. என் பசங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னு நான் ஏம் பண்ணி வச்சிருக்கேன். அதோட முதல் புள்ளியார் சுழியா இன்னைக்கு என் பசங்களுக்கு ஒரு கிராம் காயின் கொடுக்குறேன். இது வந்து ஆக்சிஸ் இந்தியாவில சம்பாரிச்சு நான் சம்பாதிச்ச காசுல வந்து கொடுக்குறேன். ரொம்ப ஹாப்பி. இது என் பெரிய பையன். அவங்க அவங்க ஒய்ஃபு வர முடியல, அதனால அவனுக்கு வந்து இந்த காயினை சூப்பர். இவர் வந்து சின்ன பிள்ளையோட பையன். அது வந்து எங்க 2வது பையன், என் பேரன். எங்க வீட்டுக்கு முதல் பேரன். அவங்க அப்பா அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, அவங்களும் வர முடியல. காலையில் வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதனால அவன் 2வது பையனுக்கு கொடுக்க வேண்டியது என் பேரனுக்கு கொடுக்குறேன். வெரி குட், சூப்பர். இது என் 3வது பையன். இவனுக்கும் அதே மாதிரி ஒரு காயின் கொடுக்கணுன்ட்டு இவனுக்கும் ஒரு காயின் 1 கிராம் வாங்கியிருக்கிறேன். எல்லாருக்கும் 3 பேரும் ஈக்குவல் தான் எனக்கு. அதனால இவங்களுக்கும் கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அவங்க வர முடியாத சூழ்நிலை. அதனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என் பசங்களுக்கும் என் மருமகளுக்கும் என் பேரன் பேத்திக்கும் ஆக்சிஸ் இந்தியாவில் சம்பாரிச்சு 10 லட்சம் என் மருமகளுக்கெல்லாம் ஒரு 10 சவரன் வாங்கி கொடுக்கணும்னு என்னோட ஆசை. இப்போ என்னால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக செய்வேன். என் பேரன் பேத்திங்களுக்கும் படிப்பு செலவுலேருந்து எல்லாத்துக்குமே எல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் என்னால் முடிஞ்சது என் பசங்களுக்கு என் பேரன் பேத்தி செஞ்சுட்டு தான் போவேன். ஆக்சிஸ் இந்தியாவில் நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு சுமித்ராக்கு ரொம்ப நன்றி. இதில் என்னை கூப்பிட்டு வந்தது என் சுமித்ரா தான். இதனால தான் நான் இவ்வளோ செய்ய முடியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நிறைய சொந்தங்கள் சம்பாதிச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.